மாதிரி கலைஞர் கைதப்போ ஸ்டாலின் அவர்கள் பெங்களூர் தப்பிச்சு போயிட்டாருன்ற விஷயம் பேசுபொருளாக போயிட்டு இருக்கு. இதை பற்றி திமுக கட்சி அவங்க ஆரம்பிக்கப்பட்ட போது அவங்க போராடின வரலாறு என்னன்னு நடிகர் விஜய்க்கும் தெரியாது. தலைவருக்கு தெரிஞ்சால் தானே தலைவருக்கு அடுத்த பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் தெரியும். திராவிட இயக்கம் இந்தி திணிப்பு மொழிக்காக, இந்தி எதிர்ப்புக்காக மொழி போர் தியாகிகள் உருவான கட்சி அது. எந்த அளவுக்கு அவங்க போராடினாங்க, துப்பாக்கி எடுத்து நெஞ்சு மார்பில் வச்சாங்கன்னா நெஞ்சை நிமித்தி புல்லட்டை வாங்குறவங்க திராவிட கருத்தியல் உள்ளவங்க. இந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவங்க, திராவிட கருத்தியல் உள்வாங்கிறவங்க எல்லாருமே பகுத்தறிவு பாசறையில் வளர்ந்த கரும்புலிகள். இந்த கருப்பு சட்டையை போட்டிருக்கவங்க கிட்ட கொஞ்சம் கிட்ட நெருங்கி பேச சொல்லுங்க. அவங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா பாருங்க. கருப்பு துணி போட்டவங்க கிட்ட இப்போ பேச நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒருத்தரை குறிப்பிட்டு அவரை பக்கத்தில் நின்று பேச சொல்லுங்கள். எங்ககிட்ட அவர் கூட வேணாம் விடுங்க, நாங்களாம் சின்ன குட்டி புள்ளிங்க, நாங்களாம் பகுத்தறிவு பாசறையில் வந்த கரும்புலிங்க. நாங்கள் எங்ககிட்ட நின்று அவங்க வாதம் பண்ண சொல்லுங்கள். அவங்க தலைவரை குறித்து நாங்கள் கிழிக்கிற டாராக கிழிக்கிற தமிழ்நாடே அதிர்ந்து போவோம். அந்த அளவுக்கு அவங்களுடைய நடிகர் விஜய் அவர்களுக்கு தலைமைக்கான பண்பு கிடையாது, தனி மனித ஒழுக்கமும் கிடையாது, அரசியல் அறிவும் கிடையாது, அரசியல் ஞானமும் கிடையாது, கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. அதனால தான் இன்னைக்கு கரூரில் 41 உயிர்களை அவர் பலி கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அப்படி இருந்த ஒரு பொதுக்குழு ஷூட்டிங் ஸ்பாட்டு தான் அது. பொதுக்குழு மீட்டிங் மாதிரிலாம் கிடையாது. வேணுன்றத ஒரு 4 தீர்மானத்தை வாசிச்சுட்டு இந்த ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்யணும். ரெண்டாவது அந்த யாரால அங்கே படுகொலை நேர்ந்ததோ, 41 தமிழர்கள் யாரால அங்கே செத்தாங்களோ, கரூரில் இருந்த சிசு எதுக்காக செத்தோன்னு தெரியாமல் செத்துச்சோ, 2 வயது குழந்தை குடல் சரிந்து முகம் உடஞ்சி சின்னாபிண்டமாய் எதுக்காக செத்தோன்னு தெரியாமல் செத்து போச்சு. அந்த மனிதநேயம் இல்லாமல், ஈரம் இல்லாமல் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் கூட நம்ம ஸ்கூல் ப்ரேயர்லாம் பார்த்துருப்பீங்க. யாராவது நாங்களாம் படிக்கிறப்ப கார்கில் போர் நினச்சி 2 நிமிஷம் நாங்கள் கண்ணை மூடி நாங்கள் மௌன அஞ்சலி செலுத்தினோம். எங்கேயாவது தலைவருங்க எங்கேயாவது இறந்துட்டாங்கன்னா 2 நிமிஷம். வேறு ஏதாவது தமிழ்நாட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு மாணவர்கள் சொல்லக்கூடிய 2 நிமிஷம். அது போல் 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துறாரு. அவங்களுடைய புகைப்படம் வச்சு மலர் அஞ்சலி செலுத்தி கண்ணீர் மல்க அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணீங்களா? நீங்கள் 20 லட்சம் யாராக கொடுத்தாரு? இந்த வீரலட்சுமியால் கொடுத்தாரு. ஏன்னு தெரியுங்களா? அங்கே படுகொலை செய்யறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சுடுகாட்டில் நின்று நான் ஒரு வீடியோ போட்டேன். ஏன் போட்டேன்னா, ஒரு திருவள்ளூரில் சாக வேண்டியவங்க எல்லாருமே நான் கண்டனம் தெரிவித்து நீங்கள் வந்தால் இங்கே ஒருத்தர் கூட இங்கே இருக்க மாட்டீங்கன்னு நாங்கள் பகிரங்கமாக நாங்கள் அவங்களுக்கு எச்சரிக்கை விடுத்தோம். இந்த வீரலட்சுமியுடைய வரலாறு என்னன்னு தெரியும் அவருக்கு. அதனால் அவரையும் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வரல. என் மக்கள் அங்கே தப்பிச்சாங்க. கரூரில் என் மக்கள் மாட்டிக்கினாங்க அங்கே. அப்போ ஒரு நிமிஷம். அப்போ அந்த சௌமியான்ற மோவர் கிராமத்தில் நடிகர் விஜயோடைய சொந்த தீவிர ரசிகை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வீடியோ போட்டு எனக்கு உதவி செய்யுங்க. மார்பகத்தில் இருந்து இடுப்பு வரைக்கும் அவங்களுக்கு தீ காயத்தோட 75% எரிஞ்சு போன தருவாயில் அவங்க வீடியோ வெளியிட்டாங்க. நீ 2 நிமிஷம் நீ வெயிலில் நிற்கிறியா? நீ வெயிலில் நிற்க முடியாது, உன் தலையில் மயிர் இல்லை, ப்ரோப்பா கைண்டுரும் அப்படின்றதுனால தான் நீ நைட்டு 7:30 மணிக்கு வர கரூர் கூட. இல்லைனா நீ வெயிலில் நின்று மக்கள் நீ சந்திச்சிருப்ப. அப்போ அந்த இடத்துல சொன்னேன், நடிகர் விஜய் பின்னாடி என் தம்பி தங்கச்சிங்க அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் யாரும் போவாதீங்கம்மா, உங்களுக்கும் இந்த பாப்பா சமாதியை காமிச்சு இந்த பாப்பாவுக்கு நடந்த இன்சிடென்ட் தான் கதி தான் உங்களுக்கு நடக்கும். அந்த விஜய் கஞ்ச பையன், 5 பைசா பேராதவன், உங்களுக்கு பணம் கொடுக்கமா உயிர் போகும் தருவாயில் அந்த குழந்தை பணம் கேட்டு மருத்துவ உதவிக்கு பணம் கேட்டு கொடுக்கல, உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்ன உடனே ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறாங்க நம்ம கஞ்ச பையன், நம்ம இதுக்கப்புறமா கொடுக்கலன்னா நம்மளை காரி நம்ம தொண்டனை துப்பிட்டு போயிடுவான் வேற கட்சிக்கு அப்படின்னு. அரசாங்கம் அவங்க நல்ல நேர்மையுள்ள அரசாங்கம், மனிதநேயம் உள்ள தலைவர் ஐயா கலைஞர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் அப்பா உடனே 10 லட்ச ரூபா கொடுக்குறாரு. உடனே நீ 3 ஹவர் கழிச்சு 10 லட்சம் கொடுக்கலாமா இல்லை 11 லட்சம் கொடுக்கலாமா யோசிச்சு 20 லட்சம் நீ கொடுத்த. இல்லைன்னா அது கூட கொடுக்காம தான் போயிருப்பேன். ஒரு படத்தில் 250 கோடி சம்பாதிக்கிற நீ போதும் அளவுக்கு சம்பாதிச்சுட்ட. அப்போ உன்னால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு 1 கோடி கொடுக்கறதுக்கு உனக்கு துப்பு இல்லை. அவ்வளோ கஞ்ச பையன் நீ. இப்போ நீ 2026 இருடா உங்களுக்கு 6 மாதத்தில் இருக்குது பார்த்துப்போம் அப்படின்னு நீங்கள் சாப்பிடலாம். 6 மாதத்தில் உங்களுக்கு இருக்கு பாருங்க. யார் ரவுடிசம்? யார் அவங்க ரவுடிசம்? அவங்க ரவுடிசம் பண்ணதுனால தானேங்க அவங்க செத்து போனாங்க. உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டை சில தற்கூரிலாம் இருக்கிறான் பாருங்க, அவன் ஃபுல்லாகவே நிறைய பேர் கொலை பண்ணவன், பெண்களை கற்பழிச்சவன், கஞ்சா குடிக்கி, அதுக்கப்புறம் நிறைய வழக்குகள்லாம் சிறைக்கு போனவன் தான் உங்கள் கட்சியில் இருக்கிறான். அப்போ உங்கள் கட்சி தானே ரவுடி கட்சி, அதனால தான் நீ ரவுடி கட்சின்னு சொல்லிக்கிறேன். உன்னையே ஆளுங்கட்சியோ திராவிட முன்னேற்றங்களும் அவங்க ரவுடியாக இருந்தாங்கன்னா இந்நேரம் விஜய் வெளியில் நடமாடி இருக்க முடியாது.
சிறையில் கழித்து நிற்கணும். அம்பியார் ஜெயலலிதா இருக்கும் போது அவர் இந்த மாதிரி பேசி வெளியே வந்திருக்க முடியுமா? அந்த அம்மா தூக்கி உள்ள வச்சுட்டு இருக்கோம், டவுசர் எல்லாம் கைட்டு இருக்கோம் அந்த பொம்பளை. இது ஜனநாயக அமைப்புன்றதுனால தான் உன்னை இன்னுமா பேச விட்டு அழகு பார்த்துருக்காங்க.